தொழிற்சாலைகள்ல இருந்து வெளி வரக்கூடிய காற்று புகை வருதுன்னு வச்சுங்களேன். அந்த காற்றுல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்குமா? நம்ம சுத்திதான் ஆக்சிஜன் இருக்கு. தொழிற்சாலைகளுக்கு வெளிவரக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் அது கரியமில வாயு இருக்கும், சல்பர் இருக்கும், மீத்தேன் இருக்கும், கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் வெளி வரும் பொழுது அது புவியில மேகமா படுது. இதுதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை இல்ல வாயுக்கள். நீங்க படிச்சிருக்கீங்க எல்லாருமே. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இந்த உலகத்துல படியுது. இப்போ பூமி எப்படி இருக்கு? ஒரு பந்து மாதிரி இருக்கு. அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்லின் துணி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் கடவுள் படிச்ச உலகம். ஒரு மஸ்லின் துணி மாதிரி வெட்டிய ஒரு படலம் இருக்கும். அதுக்கு மேலதான் நம்ம சூரியனுடைய கதிர்கள் விழும். சூரியன் இருக்குன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்குது. அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுது. பூமி மேல விழுந்த உடனே அந்த மஸ்லின் துணி மூலமா தான் அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள அந்த சூரிய ஒளி போகும். அப்ப அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சூரியன்ல இருந்து வரும். அது பேர் யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. புற ஊதா கதிர்கள் தமிழ்ல சொல்லுவோம். அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உள்ள வரும். அந்த துணி மூலமா ஃபில்டர் ஆகி வரும்போது கரெக்டான அமௌண்ட், ஒரு சரியான அமௌண்ட்ல தான் அது உள்ள வரும். உள்ள வந்தோடனே நமக்கு தேவையான தண்ணி, நமக்கு தேவையான காற்று, நமக்கு தேவையான சூரிய ஒளி, நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்கள் அழகா கொடுத்துரும். அப்ப பூமி ஒழுங்கான ஒரு பதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும். அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு. எப்ப நம்ம இந்த பசுமையில வாயுக்கள் நேரா போய் பூமி மேல படிக்குதோ அந்த அட்மாஸ்பியர்ல, அப்ப போய் இந்த மஸ்லின் துணியில ஓட்ட போட்டுடுது. துணியில நீங்க வடிகட்டா தெரியல, ஓட்ட போட்டுடுது. ஓட்ட போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த புற ஊதாக்கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ் அதிகமாக பூமி மேல விழுது. அதிகமாக விழ விழ பூமி சூடாது. ஒருத்தர் உடம்பு சூடானா என்ன பண்ணுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? ஃபீவர், ஜுரம். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு, 100 டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்றோம். அதுதான் இப்ப பூமிக்கு நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷமா பூமிக்கு ஜுரம் வந்துருக்குது. ஏன்னா பூமி சூடாகிட்டே போகுது. 14 டிகிரி சென்டிகிரேட் என்பதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஒரு உலகம் முழுக்க ஆர்டிக்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 30 டிகிரி 40 டிகிரி இருக்கும். சில ஊர்ல பாத்தீங்கன்னா 50 டிகிரி கூட இருக்கும். துபாய் போன்ற ஊர்ல 50 டிகிரி சூடாவே இருக்கும். அது பாலைவனம். இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர் இருக்கும். ஆனா அதுல ஆவரேஜ் டெம்பரேச்சர் 14 டிகிரி தான் இருந்தது ரொம்ப வருஷமா. இப்ப எவ்வளவு இருக்குன்னா 15.2 டிகிரி, அதாவது 1.2 டிகிரி. நான் சொன்னேன் அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு. அப்போ பூமிக்கு ஜுரம் அதான் நடந்திருக்குது. உலகம் சூடாக சூடாக என்ன ஆகும்? இப்ப நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளில வச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல இருக்க ஐஸ் கட்டியா இருக்கும். அதை வெளில வச்சீங்கன்னா என்ன ஆகும்? உருகிடும். அதே போலதான் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கும் ஆர்டிக், அண்டார்டிக்ல கிளேசியர்ஸ்னா அந்த பனிமலை அது உருக ஆரம்பிக்குது. பனிமலைகள்ல இப்ப முன்னாடி அவ்வளவு கிளேசியர்ஸ் இருந்தது, கிளேசியர் மவுண்டன்ஸ் இருந்தது. எல்லாமே இன்னைக்கு உருக ஆரம்பிச்சு எங்க கடலுக்கு போகுது. கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது, அது உருகி கடலுக்கும் போகுது. அப்ப மீன் சி லெவல் அப்படின்றது 0 டிகிரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், 0னா மீன் சி லெவல். அது அதிகமாக அந்த கடலோர பகுதிகள் எல்லாம் கடலுக்கு கீழே போக ஆரம்பிக்குது.